சுந்தர்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அர்ஜுன் புத்திசாலி மற்றும் கனிவானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் தாமதமாக எழுந்திருப்பான், சரியாக பல் துலக்குவதில்லை, தன் பொருட்களை வீடு முழுவதும் வைத்துவிட்டுச் செல்வான். ஒருநாள் அர்ஜுனின் பாட்டி அவனிடம் ஒரு கதை சொன்னாள். நீண்ட காலத்திற்கு முன்பு அவள் சொன்னாள், உன்னைப் போலவே ஒரு பையன் இருந்தான். ஒரு இரவு ஒரு நல்ல பழக்க தேவதை அவனை பார்த்து, உன் நாளை சீக்கிரமாகத் தொடங்கு, விஷயங்களை நேர்த்தியாக வைத்திரு, மந்திரம் மீண்டும் வருவடைப்பார் என்று கிசுகிசுத்தாள். மறுநாள் காலையில் அவன் சீக்கிரம் எழுந்து பல் துலக்கி அறையை சுத்தம் செய்து பள்ளிப்பையை நேர்த்தியாக பேக் செய்தான். ஒரு வாரம் முழுவதும் அதை தினமும் செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கு ஆச்சரியமாக எல்லாம் சிறப்பாக நடக்கத் தொடங்கியது. அவன் பள்ளிக்கு சரியான நேரத்தில் சென்றான். அவனுடைய ஆசிரியர் அவனை பாராட்டினார். அவனால் எல்லாவற்றையும் எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது. அவன் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்ந்தான். 7வது இரவு தேவதை மீண்டும் அவன் கனவில் தோன்றினாள். பாருங்க, நல்ல பழக்கங்கள் உண்மையான மந்திரத்தை கொண்டு வருகின்றன, சிறந்த வாழ்க்கையின் மந்திரம். அர்ஜுன் சிரித்துக்கொண்டே எழுந்தான். அன்று முதல் நல்ல பழக்கங்கள் இனி சலிப்பை ஏற்படுத்தவில்லை, அவை அவனுடைய வல்லமை. ஒழுக்கம். நல்ல பழக்கங்கள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவை பெரிய வெகுமதிகளை தருகின்றன. இன்றே தொடங்குங்கள், மந்திரம் பின்தொடரும்.